அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டி சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டி சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் ஒன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன், நியூஸ் அப்டேட், சட்டில்மெண்டல் வீடியோஸ், டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்ணே தெரிய வரும். இப்போ மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தோட முக்கிய தகவல் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், ஜூனியர் பெல்எஃப், சீனியர் பெல்எஃப் எக்ஸாமினர் எல்லாருக்குமே வந்து எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வந்து வெப்சைட்டில் விட்டுருந்தாங்க. அதில் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்ட் ஏ வேல்யூட் பண்ணியிருந்தாங்க, பார்ட் பி வேல்யூட் ஆகலை, நாட் வேல்யூட்டட் அப்படின்னு சொல்லி வந்திருந்தது. அதை தொடர்ந்து நம்ம சேனல்லையே வந்து ஜூனியர் பெல்எஃப், சீனியர் பெல்எஃபாக இருக்கட்டும், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், எந்த இது வந்து உங்களுக்கு மார்க் வரலையோ, அதாவது பார்ட் பி நாட் வேல்யூட்டட் அப்படின்னு சொல்லி வந்திருந்ததுனால இந்த மாதிரி மெயில் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், நம்ம ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி மெயில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணியிருந்தோம். நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட டவுட் கேட்டிருந்தாங்க, எப்படி சார் இது பண்ணணும் எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி. அதனால் அவங்களுக்கு நம்ம கைட் பண்ணது மூலியமாக அவங்க என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெப்சைட்டில் இப்போ நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஜூனியர் பெல்எஃப், சீனியர் பெல்எஃப் எக்ஸாமினருக்கான அந்த மார்க் ஸ்கோர் பண்ண அந்த லிங்க் வந்து இப்போ இல்லை, அது வந்து எடுத்துட்டாங்க. ஏன் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் ஏ வந்து மட்டும் வேல்யூட் பண்ணி பார்ட் பி வந்து வேல்யூட் பண்ணாமல் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு. அதனால் மெயில் பண்ணதன் காரணமாக இப்போ வந்து எதனால் அதை எடுத்திருக்காங்கன்னா, அடுத்து வந்து வேல்யூட் பண்ணி கூடிய விரைவில், அதாவது இன்றைக்கிக்குள்ளேயே வந்து உங்களுக்கு வேல்யூட் பண்ணி மறுபடியும் வெப்சைட்டில் விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு நமக்கு எப்படி கைட் பண்ணோம் அப்படின்ற ஒரு சாம்பிளும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது இப்படி தான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த், கேப்சா போட்டோடனே உங்கள் ரோல் நம்பர் போட்டுட்டு நீங்கள் வந்து எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத, பார்ட் ஏல வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, பார்ட் பியில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வந்திருக்கும். பார்ட் ஏல பாருங்கள், இவங்க 50 கேள்விக்கு 50 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. ஆனாலுமே பார்ட் பி வந்து நாட் எவாலுவேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு பாருங்கள். அதனால் நம்ம வந்து என்ன சொன்னோன்னா, இந்த மாதிரி வந்துடுறதுனால நீங்கள் வந்து அந்த மெயிலுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் செல்லுக்கு வந்து மெயில் பண்ணுங்கள் அப்படின்றது நம்ம சொல்லியிருந்தோம். அதன் விளைவாக தான் மெயில் பண்ணாங்க. இங்கே மெசேஜ் பாருங்கள். சேம் ப்ராப்ளம் சார், பட் மார்க் வந்துச்சு, பார்ட் பி வந்து மார்க் எவாலுவேட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்றதுனால உங்களை காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, அவங்களுக்கு கரெக்டாக வந்து கைட் பண்ணோம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணதுனால அவங்களுக்கு மார்க் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லி அந்த வெப்சைட்லேருந்து அந்த மார்க் செக்யூர்டான அந்த லிங்க்கையே வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக வேல்யூட் பண்ணி உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் நாங்கள் ரிலீஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதையும் நாங்கள் சொல்லிக்கிறோம். ஜூனியர் பெல்எஃப், சீனியர் பெல்எஃப் எக்ஸாமினர், ரீடர் அவங்க மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், காப்பியஸ்ட் அட்டெண்டர், வாட்ச்மேன், ஸ்வீப்பர், மசால்ஜி, அந்த மாதிரி நிறைய வந்து போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க, எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா தயங்காமல் நீங்கள் வந்து மெயில் பண்ணால் மட்டுமே உங்களுக்கான அந்த விடை வந்து கிடைக்கும். அதனால் எந்த ஒரு queries இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த மெயில் ஐடிக்கு வந்து தாராளமாக நீங்களும் மெயில் பண்ணலாம். மெயில் பண்ணுறது விளைவாக உங்களுக்கு எவ்வளோ மார்க் அப்படின்றது தெரிய வரும். ஏன்னா எவ்வளவோ கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதியிருப்போம். பார்ட் பி எவாலுவேட் ஆகலைன்னா நம்ம வந்து அதில் அந்த போட்டியில் நம்ம இல்லாத மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் தாராளமாக வந்து அந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். கூடிய விரைவில் சீக்கிரமாக மெயில் பண்ணுறது உங்களுக்கும் நல்லது. ஸோ நமக்கான அப்டேட் வந்து சீக்கிரமாக வரும். அந்த அப்டேஷன் வந்ததுக்கப்புறம் நாங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் சொல்கிறோம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.